கிட்டன்ஸ், நான் கௌதமன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஜிம்னக்தார் ஒன் ஷாட் பார்க்க போறோம், மேரிட் டு மை சீனியர். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்து படிச்சுட்டு வந்துருங்கடா. பிடிச்சிருந்தா நம்மளோட ஸ்டோரியை கேளுங்க அண்ட் ஹெட்ஃபோன் மஸ்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே காலேஜ்லாம் முடிச்சுட்டு நீங்க தான் யூனா அண்ட் மிஞ்சியோட ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. மச்சான், அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி யூனாதான் மிஞ்சியும் உங்களையும் பார்த்து கேட்குறா. நீங்க பாதி முடிச்சிட்டேன்டி, ஆனா இன்னும் பாதி இருக்கு, நான் ஆரம்பிட்டதான் நோட்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல, மிஞ்சி தான் உனக்கு மட்டும் தாண்டி இந்த மலை மாடு ஹெல்ப் பண்றான், ஆறு மட்டும் தாண்டி 6 அடிக்கு இருக்கான், ஆனா ஒரு உதவி பண்றான கூப்பிட்டு கேட்டா நீ உன் சொந்த காசுல எல்லாத்தையும் வாங்கிட்டு போயாச்சும் கொடுக்கணும், எல்லாமே அவனே பண்ணிடுவானா, ஆனா உன் பேர்ல மட்டும் நீ சப்மிட் பண்ணனா அவன் எப்படியும் ஒத்துக்குவான் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்க, அப்ப யூனாதான் கரெக்ட் தான், சோம்பேறிக்கு சோறு வித்தோன்னா ஆள்னா அது நம்ம மிஞ்சி தான் அப்படின்ற மாதிரி யூனா சொல்லிட்டு சிரிக்கிறா. சிரிக்காத, வாமிட்டா வருது எனக்கு, பேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க யூனாவும் மிஞ்சியும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. உங்க வீட்டுக்கு போகக்கூடிய சந்து வந்துருதா. சோ நீங்க என்ன பண்றீங்க, சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம் மச்சான், அசைன்மெண்ட் முடிச்சு வைங்கடி, நான் போட்டோ எடுத்தாச்சும் அனுப்புறேன், அதை பார்த்தாச்சும் பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி நீங்க கத்திக்கிட்டு வீட்டுக்கு போற ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்குது. கொஞ்சம் லக்ஸூரியஸான காரா தான் இருக்கு. என்னடா அது, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்குது, அதுவும் இவ்வளவு லக்ஸூரியஸா இருக்குது காரு, சரி நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் வீட்டுக்குள்ள போறதுக்காக கேட்டெல்லாம் ஓபன் பண்ணிட்டு பார்த்தா நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. என்னடா அது, சகுனமே சரியில்லை, வீட்டுக்கு போவோமா இல்ல திருப்பி எப்படி மிஞ்சி இவனோட போயிடலாமா, பரவாயில்லவா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வீட்டுக்குள்ள போறீங்க. உங்க வீடு எப்படி இருக்குன்னா, நீ என்ட்ரன்ஸ் சென்டர் ஆனோடனே உங்களுக்கு டிவி தான் கண்ணுக்கு தெரியும், சோஃபா வந்து டிவியை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் உட்காந்துருக்கா என்னன்னே தெரியல. நீங்க பாட்டு போறீங்க, உங்க அம்மா கிச்சன்ல இருந்து வெளியே வந்து என் போய் ரெடி ஆகுமா போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணாலே சிக்னல் பண்றீங்க, போய் ரெடி ஆகுடி அப்படின்ற மாதிரி அவங்களும் கண்ணாலே சிக்னல் பண்றாங்க. நீங்களும் என்ன ஏது யார் என்னன்னு கூட பார்க்காம நீங்க பாட்டு போறீங்க. ரெடி ஆயிட்டு நீங்களும் ரூம்ல உட்காந்துருக்கீங்க. எதுக்கு ரெடியாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி, ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு சாரீ தான் கட்டியிருக்கீங்க, உங்க அம்மா பெட்ல எடுத்து வச்சிருப்பாங்க, சாரீ மேக்கப் இயரிங் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் போட்டுட்டு மூஞ்சியை வந்து மிரர்ல பாக்குறீங்க. உங்க ரூம்ல இருந்து ஒரு லாங் லெக் வரைக்கும் தெரிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஒரு மிரர் செல்ஃபிலாம் எடுத்து யூனாக்கும் இஞ்சிக்கும் அமிச்சிட்டு நீங்களும் சரி எதுக்கா கிளம்ப சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிச்சு ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கதவை நாக் பண்ணிட்டு உங்க அம்மா தான் உள்ள வந்து வா என் கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்குமா, என்னம்மா நடக்குது வீட்டுல அப்படின்ற மாதிரி நீங்க கேட்க, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு என்னையாமா பொண்ணு பார்க்க வரணும், அவங்க பையனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா மாப்பிள்ளையை காணோம், வெறும் அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் போல அவங்க ஒய்ஃபோட வந்திருக்காங்க. ஐ மீன் நம்ம யோங்கி தான். ஸோ அவங்க 4 பேர் தான் உட்காந்து நம்ம வயனோட அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் கீழே வந்து நிக்கிறீங்க, எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு காஃபிலாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்களும் வந்து நின்னுக்கிறீங்க உங்க அம்மா பக்கத்துல. உங்க அப்பா தான், பொண்ணு பிடிச்சிருக்கா மச்சான், என்னடா உன் பொண்ணு எனக்கு தெரியாதா, என் கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை, நல்ல பொண்ணுதான்டா, என் பையனுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்ணா அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாவும் சொல்றாங்க. நீங்களா மாப்பிள்ளையே கண்ணுல கட்டாம கல்யாணத்துக்கு தான் காட்டுவீங்களாடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏமா இந்த கல்யாணம் முக்கியமா, ரொம்ப முக்கியம்டி. ஐயோ யாரு என்னன்னே தெரியாம பையன் நல்லா இருப்பானா, சூப்பரா இருப்பான், அப்படியே ஆணழக மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லு. ஐயோ கடவுளே, இப்பவே மாப்பிள்ளைக்கு சொம்பு தூக்குதே, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீ யாருடின்னு கேட்பாங்க போலயே அப்படின்ற மாதிரி நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே சரி என்னமோ அப்படின்ற மாதிரி நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசலாம் முடிச்சுட்டு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 monthsல கல்யாணம் வச்சுக்கலாமாடா அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா கேக்குறாரு. அதுக்கு நம்ம அவனோட அப்பா தான், நீங்க தான் உங்க அப்பா தான், சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. யோங்கியோட ஒய்ஃப் ரியாவும் ஓகே பாய் வேணும் அப்புறமே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாய் சொல்லிட்டு போயிடுறா. ஆக்சுவலி என்னன்னா இந்த கொஞ்சம் மீன் வேல் டைம்ல நீங்களும் ரியாவும் பேசியிருப்பீங்க. ஸோ பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்களும் ஓகே நமக்கும் பேசுறதுக்கு அந்த வீட்டுல ஒரு துணை இருக்குடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஓகேன்ற மாதிரி விட்டுருவீங்க. ஸோ நீங்களும் ரெகுலரா அடுத்த நாள்ல இருந்து காலேஜ் போய் மிஞ்சி யூனிட் நடந்ததெல்லாம் சொல்றீங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மச்சான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு, என்ன பண்ணி தொலைறதெல்லாம் என் தலையை எழுத்து, எங்க அப்பாவுக்கு பிசினஸ் தான் முக்கியமா, நான் என்னத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே
உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு ஆள் தான் என்டர் ஆகுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான். ஜிமினோட டே அண்ட் ஜங்குக் 2 பேருமே உள்ள வந்து ஹாய் காய்ஸ், ஆக்சுவலி இந்த வருஷம் கல்ச்சருக்கு எங்களுக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒயன் கண்டிப்பாக நீ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லிட்டு ஜிமினை பார்த்து மச்சான் ஓகே தானடா அப்படின்ற மாதிரி சைன் பண்ணுறான். ஓகே மச்சான் அப்படின்ற மாதிரி இவனை தலையாடுறானா. எல்லா சீனியர் ஆக்சுவலி எனக்கு படிக்க நிறைய ஒர்க் இருக்குது, நீ ஹோஸ்டிங் மட்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே சொல்ல, அது ஜங்குக்குன்னா வேணாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சைன் பண்ணி தலையாட்டுறீங்க. இல்லை எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஆரம்பம் அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே வந்திருப்பான் பையன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வயன் இந்த நோட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே உள்ளே வரான். பார்த்தா இவங்க 3 பேருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா சீனியர் சிங்கம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வைஸ்லேயே நினச்சிருப்பான் போல். நினச்சிக்கிட்டே அப்படியே வந்து ஹாய் சீனியர், ஹாய் ஹாய் சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சொல்லிட்டு வயன் என்ன நோட்ஸ் கேட்டல அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான். தேங்க்ஸ் நாம்ஜூன். என்னடி ஆச்சு, ஏன்டி நின்றுக்கிட்டு இருக்க? இல்லை என்னையும் ஹோஸ்டிங்க்கு கூப்பிட்றாங்கடா. சரி இப்போது நானும் ஹோஸ்டிங்க்கு நேம் கொடுத்துருக்கேன், நம்ம 2 பேரும் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நான் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் அங்கே வந்து சொல்கிறான். அப்போ நீங்கள் நாம்ஜூனை திரும்பி பார்க்குறீங்க, தெரிலடி அப்படின்ற மாதிரி இவனை தலையாட்டுறான். சரி அது ஓகே சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்களும் தலையாட்டிட்டீங்க, வேறு வழி இல்லை, 3 பேருமே உங்களை தான் குறுக்குன்னு பார்க்குறாங்க, நீங்கள் நாம்ஜூனை பார்க்குறீங்க, ஓகே சொல்லிடி அப்படின்ற மாதிரி சொன்னனால தான் நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு டெய்லியும் போகிற மாதிரி இருக்கும். நெஞ்சியும் யுனாவும் வந்து அவங்க வந்து டான்ஸ் அண்ட் சிங்கிங்கில் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி கிளாஸை கட் அடிச்சுட்டு ஓடிடுவீங்க, உங்களால் கிளாஸே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இது நம்ஜூன் வேறு சைடில் ஸ்பீச்சுக்கு நேம் கொடுத்துருப்பான். ஸோ அவனுக்கும் நோட்ஸ் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட தான் நோட்ஸ் எடுத்து வைடி, நான் வந்து வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஸோ அவங்களும் ஓகேடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு பேர் வீணா. ஸோ நீங்களும் விட்டுறீங்க. டெய்லியும் நீங்கள் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்லாம் வாங்கி ரெகுலராக எழுதி படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ஜூனும் அடிக்கடி குரூப் ஸ்டடிக்கு வந்துடுவான். ஸோ நீங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்து படிப்பீங்க. அப்படியே டேஸ் போகுது. இன்றைக்கி கல்ச்சுரல்ஸ். ஸோ நீங்களும் ஜிமினன் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. செம்ம ஜோடி மாதிரி இருக்கீங்க 2 பேரும். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் ஃப்ராக், ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. நம்ம ஜிமின் வந்து ஒரு பிங்க் கலர் கோட் சூட் இந்த மாதிரி தான் போட்டிருப்போம். செம்ம அழகாக இருப்பான். ஸோ சூப்பராக இருக்குது 2 பேரும் காம்போவும். ஸோ செம்மையாக கப்பிள்ஸ் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லலாமே, அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே செம்மையாக ப்ரைஸ் பண்ணுறாங்க, செம்ம அழகாக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே ஓகே அப்படின்ற மாதிரி தேங்க்யூ சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கலாத. ஸோ அன்னைக்கிட்டே அப்படியே போயிருக்கும். இப்போது இன்னும் ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு கல்யாணம். ஸோ அதுக்காக சாரீ நிறையா, அந்த முகூர்த்த சாரீ, என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரீலாம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து உங்களையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி, சரி இந்த தடவையாச்சும் நம்ம மாப்பிள்ளையை கண்ணில் காட்டுவோம் என் கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி போயிருப்பாங்க. மாப்பிள்ளை வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கார் ஹாரன் சவுண்ட் கேட்குது. நீங்களும் வெளியே வந்து பார்த்தா எங்கேயோ பார்த்த ஃபெமிலியரான ஃபேஸ். ஏன்னா வந்து அந்த ஒரு இந்த சன் ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் அவ்வளோ தெரில. அப்போ காரை நிப்பாட்டிட்டு நம்ம ஜிமின் தான் வெளியே வராரு. உங்களுக்கு ஷாக்கு. சீனியர், நான் தான் வயன். உன்கிட்ட என் ஃபோட்டோ கொடுக்கலையா வயன்? இல்லை சீனியர் என்கிட்ட கொடுக்கல, எனக்கு உங்கள் மூஞ்சி இது கூட எனக்கு எல்லாம் காட்டல சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானே வயன்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகே வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினோ உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவனும் வந்து உட்காந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு சாரி வாங்க போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா உங்கள் அப்பா அம்மா, ஜிமினோட அப்பா அம்மா, அப்புறம் ரியா எல்லாரும் நிற்கிறாங்க. நீங்களும் ஜிமினோ எல்லாருக்கும் க்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாரீ எடுத்துடலான்னு சொல்லிட்டு சாரீ எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு 3 சாரீ கிட்ட செலக்ட் பண்ணணும். நம்ம ஜிமின் தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு மனுஷனுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனோட எல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வாங்கி முடிச்சு எனக்கு ஜிமினுக்கு தான் வேஷ்டி ஷர்ட்டு தானே, ஸோ அது எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கு, என்ன கலர் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சேலெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் வாங்க போகிறீங்க. ஜுவல்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறீங்க. ஜிமினும் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவனும் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே அந்த 2 வீக்ஸும் போயிருக்கும். நீங்கள் டெய்லி ஜிமின்கிட்ட ஃபோன் கால் பண்ணி பேசுகிறது கொஞ்சம் நல்லா 2 பேரும் செட் ஆகிட்டீங்கன்னு சொல்லலாமே. ஜிமின் வந்து ரொம்ப ரொமான்டிக், ரொம்ப ஃப்ளோட் பண்ணுவான். ஸோ
ஸோ அப்படியே அந்த 2 வீக்ஸ் போகுது. இப்போ வந்து உங்களை தான் இந்த பிரைடோடைய ரூம் இருக்கா இல்லையா, அங்கே உட்கார வச்சு உங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் மிரரில் பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அன்னைக்கு நாள் நைட்டு தான் நம்ம ஜிமின் ஃபோன் பண்ணி, நாளைக்கு நமக்கு கல்யாணம், அன்னைக்கு நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி ஜிமின் இழுத்துக்கிட்டு இருக்கா ஃபோனில். நீங்கள் தான் ஜிமின் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க, அப்புறம் உன்கிட்ட தானே நீ பேச முடியும், வேற யார் நான் பேசுறது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமின் பேச, நீங்களும் என்ன ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்க வைக்கப்படுறீங்க. அது ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி ஒரே மண்டபத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு 2 பேரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா நீங்க வந்து பொண்ணு ரூம்ல இருக்கீங்க, ஜிமின் வந்து மாப்பிள்ளை ரூம்ல இருக்கா, வெளியே பாத்துக்க கூடாதுன்னு சொல்லி விட மாட்டாங்க. ஸோ நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ரூம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஐ மீன் இஞ்சியும் இவனாவும் தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபோன் பேசிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவளுங்க 2 பேரும் பெட்ஷீட்டை காதோட வச்சு மூஞ்சியோட ஃபுல்லா கவர் பண்ணிட்டாளுங்க, காதெல்லாம் மூடிக்கிட்டாளுங்க. ஏன்னா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க 1.5 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளுங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு காலத்துல சொன்னாடி நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், நான் சன்னியாசியா போறேன், இல்ல குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க போறேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா ஒருத்தி சொன்னா. இவனா கரெக்ட் மச்சான், பாத்தியா எப்படி வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேர் படுத்து தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நாய் பாரு உட்காந்து 1.5 மணி நேரமா கதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒயன் வரியாலையாடி அப்படின்ற மாதிரி மிஞ்சி கத்த, இருடி வரண்டி இருடி பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு கத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் சொல்லிட்டு, சரி ஜிமின் நான் வைக்கிறேன்ல, இவங்க 2 பேரும் என்னை அடிச்சு கொண்டு வாருங்க, அப்புறம் நாளைக்கு உங்களை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிதான் நீங்க கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்ற மாதிரி ஐயர் கூப்பிடுறாரு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூட்டிட்டு போறாங்க உங்களை வெளியே. ஜிமின் செம்ம அழகா இருக்காரு வேஷ்டி சட்டையில. அப்படியே எல்லா பொண்ணுங்களும் மாப்பிள்ளைன்னு கூட கண்டுக்காம சைட் அடிச்சிட்டு இருக்காருங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பையன் அழகா இருக்கான்னு சந்தோஷப்படுறதால பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிக்குதுன்னு சொல்லி கடுப்பாகிறதான்னு உங்களுக்கு தெரியல. நீங்க முறைச்சிக்கிட்டே அந்த பொண்ணுங்கெல்லாம் முறைச்சிக்கிட்டே நீங்க ஸ்டேஜ் ஏறி போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு உட்காடுறீங்க. ஸோ ஜிமினும் உங்க பக்கத்துல சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஸோ நீங்களும் முறைக்கிறீங்க. என்ன நீ முறைக்கிற, அவளுங்கலாம் பார்த்து அவனை பார்த்து வலிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க, நீ அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, அவனுக்கு பாடி அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க முணுமுணுக்குறீங்களா. அது ஜிமின் பார்த்துட்டு, என்னடி அவளுங்க சிரிச்சா நான் என்னடி பண்ணுவேன், நீ என்ன திருப்பி இழிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க யாருக்கும் கேட்காம. ஜிமின் சரிம்மா தாலி கட்டணும்டா, சண்டை போடாத, இருடி தாலி கட்டியான்னு பாக்குறேன், இப்பவே நான் எந்திரிச்சு நிக்கிறேன் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்க வம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் மச்சானா யாரா உனக்கு மச்சான், ஐயோ சாரி ஜேக்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீ தங்கோல செல்லோல வயிறும் இல்ல, ப்ளீஸ் புடிச்சுக்கொடி, நான் எல்லாரும் பார்த்து சிரிக்கணும்னு சொன்னா இருந்தா நான் சிரிக்கிறேன், நான் என்னடி பண்றது, அவனை இரடி பெயிண்ட் எடுத்து அப்பி வரான் மூஞ்சிருப்பான், இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாடா, எல்லா பொண்ணுங்களும் பார்த்து வலியுதுடா, நீ கடுப்பாவது ஜிமின், நானும் இந்த வாரமா பாக்குறேன் ஃபங்க்ஷனுக்கு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பார்த்து அப்படியே இடிக்கிறாங்க, வாயை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கடுப்பாகி புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ ஐயா தான் தாலி கட்டுங்கோ, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, தாலியை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்க கத்துறாரு. ஐயோ இந்த ஆளு வேற இந்த மண்டையை உடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கடுப்பாவீங்களா. ஜிமின் ஒயன் டென்ஷன் ஆகுது, ஒயன் எத்தனை ஒயன்றா சொல்லுவேன், உண்மையா தாலியை வாங்கி கட்டி தொலைடா அப்படின்ற மாதிரி நீங்க கத்த. ஐயோ கல்யாண மேடையில சண்டை போடுறாளே, வாழ்க்கை இனிமே எப்படி இருக்க போதும் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ்லயே அவனு தாலியை வாங்குறான். வாங்கி ஒயன் கட்டவா, கட்டு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்றீங்க. அப்பா காமாயிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தாலியை கட்டி நான் 3 முடிச்சு அவன் தான் போடுறான். போட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, ஓகேவா சமாதானம் ஆயிடுங்களா, கோவம் போயிடுச்சா அப்படின்னு ஜிமின் கேட்க. போயிடுச்சு ஆனா இன்னும் உன் மேல ஒரு கடுப்புல தான் இருக்கேன். ஏன் டி காலேஜ்ல யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்களா. அதுவா வேணாம் தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை, என் பின்னா எத்தனை பொண்ணுங்க சுத்துறாங்க உனக்கே தெரியும், தேவையில்லாம உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா பிரச்சனையாகும் ஏன்னா அப்படின்ற மாதிரி தாலியை கட்டிட்டு குங்குமம்லாம் வைக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டு இருக்கானா. ஸோ அப்போ வந்து எந்திரிச்சு இந்த எல்லா சடங்குகளையும் முடிக்க சொல்றாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம்லாம் விளையாண்டுட்டு இப்போ வந்து நீங்க வீட்டுக்கு போகணும், ஐ மீன் ஜிமினோட வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஜிமினோட வீட்டுக்கு போய் பால் பழம்லாம் சாப்பிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் ஜிமினோட வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாகி நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரம் வந்துடுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்ல, வந்துடுறோம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அத்தை கூட போய் நின்றுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த 2 வாரத்தில் உங்கள் அத்தை கூட நல்லா செட் ஆகிட்டு இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஈக்குவலாக வாயடிக்கிறாங்களா, உங்களுக்கு செம்ம குஷியாக போச்சு, செம்மையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களோட அக்கா ஐ மீன் யோங்கியோட ஒய்ஃப். ஸோ அப்படியே நீங்களும் அவங்க கூட பேசி நின்றுட்டு இருக்கீங்களா. உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா கிட்ட போய் பார்த்தீங்களாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்,
அழுதுட்டு நிப்பான்னு பார்த்தா அங்க பாருங்க மாமியாரோடையும் அவங்க அக்காவோடய நின்று கதை அடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட அவங்க முணுமுணுக்க ஆமாம் பாருடி பரவாயில்ல புள்ள சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அதுவும் சரிதாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நீங்களும் கடைசி அவங்க ஹக் பண்ணிட்டு சரிம்மா போயிட்டு வரேன் நான் நைட் வந்துருவேன் அப்படின்ற சொல்லிட்டு நீங்களும் ஜிமினோட வீட்டுக்கு தான் கிளம்பி போறீங்க. ஜிமின் தான் கார் டிரைவ் பண்றவங்க கையை பிடிச்சிட்டே வந்து கார் ஓட்டிட்டு இருக்கா. டே எங்கேயாச்சும் விட்டு என்ன கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல டேன்ற கொன்றாதீங்கன்ற என்ன மரியாதை தேஞ்சுக்கிட்டே போகுது. ஆமா ஃபர்ஸ்ட் டே சீன் என்ன அதுக்கப்புறம் வாங்க போங்க என்ன இப்ப டே வாடா போடான்ற வரைக்கும் வந்துச்சு. ஏன் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா லைசன்ஸ் வாங்கியாச்சு உங்களை நாங்க எப்படி வேணா கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல எல்லா ஆம்பளை பசங்க தாண்டி சொல்லுவாங்க லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து. ஆனா முதல் முறை ஒரு பொண்ணு சொல்றதை கேட்கறேன்டி அப்படின்ற மாதிரி ஜிவன் கார் ஓட்டிட்டே சொல்றானா முதல்ல வீட்டை பார்த்து போய் சேருடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்து சேர்றீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலும் பழம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரிலாம் அவங்களுடைய வழிமுறையில அவங்கலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து உங்க வீட்டுக்கு வரணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நைட் பொண்ணு வீட்டில் தானே நடக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நீங்க அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அத்தை தான் உனக்கு எதுவும் சொல்ல வேணாம் ஏன் உனக்கு வயசு வந்துருச்சுன்னு தெரியும். சரினாலும் சரி பார்த்து நடந்துக்கோமா அவளை கிட்ட கொஞ்சம் பொறுக்கி மாதிரி தான் பண்ணுவோம். ஏதாச்சும் பண்ணனா அத்தைகிட்ட சொல்லு நான் விளக்கு மாத்திட்டு வெளுத்துறேன் அப்படின்ற மாதிரி உங்க அத்தை சொல்ல நீங்களும் கண்டிப்பா தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எது நடந்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ சோ ஸ்வீட்டா தங்கமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் 4 கிஸ் பண்ணிட்டு பார்த்து போயிட்டு வா 2 நாள் அங்கதான் இருக்க போறீங்கன்னு சொல்றீங்க. பாத்துக்கோ அவனையும் பாத்துக்கோ அவன் கொஞ்சம் ஏதாச்சும் பேசினாலும் கொஞ்சம் பாத்துக்கோ அவன் கொஞ்சம் குழந்தனமான பையன். சரி அத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அத்தை போயிட்டு வரேன் பார்த்து பாய் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் அப்படியே திரும்பி ரியாவை பார்த்து பாய் அக்கா போயிட்டு வரேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய் அண்ணா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்கிட்டே சொல்றீங்க. பார்த்து போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பிச்சிடுறாரா. அதுக்கப்புறம் நீங்க திரும்பி உங்க மாமாவை பார்த்து பாய் மாமா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்களா. பார்த்து போயிட்டு வாமா ஏதாச்சும் பண்ணானா சொல்லு நான் எடுத்து வெள்ளாசிடுறேன் அவன் அப்படின்ற மாதிரி உங்க மாமாவும் சைன் பண்றாரா அடிக்கிற மாதிரி. கண்டிப்பா மாமா எது பண்ணாலும் போட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி கையாட்டி பேசிட்டு பாய் எதுவுமே செய்ய எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற மேருக்கு தான் பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வரீங்க. ஜிமின் கார்ல உட்காந்துட்டு என்னடி எனக்கு எதிராக ஒரு படையவே தரத்தி இருக்க போல கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணனா போட்டு கொடுக்க வேணாம். ஆத்தி சும்மாவே அவங்க எல்லாம் எனக்கு கிழிச்சு கோப்பாங்க நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஜிமினும் சொல்ல சரி கிளம்ப போகலாம் எங்க அம்மா வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர்த்தி தட்டோட அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப நீங்களும் கிளம்புறீங்க. அப்படியே கிளம்பி உங்களோட வீட்டுக்கும் வரீங்க. உங்க வீட்டுல உங்க ரிலேட்டிவ்ஸும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக. உங்க அம்மாவும் வந்து நீங்க வந்து இறங்கணும்னா வாங்கன்னு சொல்லி வரவேற்று வாசல் நின்று ஆர்த்தி எடுத்து உள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு சம்பிரதாயப்படி அங்க என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வந்து ஜிமினை ரூம்குள்ள அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க பார்த்தா ஜிமின் கூலா உட்காந்துருக்கான் சுத்தி முத்தி பாக்குறான். செம்மையா ரெடி பண்ணிருக்காங்களே இன்னைக்கு ஏதாச்சும் நடக்குமானே எனக்கு தெரியல விடுவாரனே தெரியல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கடா அப்படின்ற மைண்ட் வைஸே நினைச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களும் அப்பதான் கரெக்டா பாலெல்லாம் வாங்கிட்டு உள்ள வரீங்க. உங்க அம்மாட்ட அடி வாங்கிட்டு தலையை தேய்ச்சிக்கிட்டு இந்த அம்மா வேற தலையிலே அடிக்குது இரு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்க புலம்பிக்கிட்டு கதவை திறந்து வந்து பார்த்தா ஜிமின் கையில மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு நல்லா பெட்ல சாஞ்சு படுத்துக்கிட்டு உங்களையேதான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்க உள்ள வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க கதவை சாத்துற நேரத்துல. அப்ப ஜிமின் உங்களை பார்த்திருப்பாங்க. செம்ம அழகா இருக்கீங்க ஒரு ரெட் கலர் நெட்டட் சாரி அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுது அப்படியே வீ நெக்கான ஒரு பிளவுஸ் வேறையா. ஸோ உங்களுடைய கொஞ்சம் அங்கங்க தெரிகிறது. ஸோ அப்படியே வந்து அவனும் கிட்ட வரானா ஜிமின் கிட்ட வராத வேணா நான் ஒன்று ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும்னு. அதெல்லாம் முடியாது இவ்வளோ அழகா நச்சுன்னு வந்து யாராச்சும் நின்னா எப்படி ஏன்னு விட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிமின் வேணா பக்கத்து வராதுடா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பின்னாடி தள்ளி தள்ளி வரீங்க. நீங்க எவ்வளவு தூரம் முன்னாடி எடுத்துச்சீங்க எல்லா ஸ்டெப்பும் பின்னாடி தள்ளி தள்ளி வந்து கடைசியா இப்ப டோரோடய லாக் ஆயிட்டீங்க. ஜிமின் வேணாண்டா ஜிமின் ஐயோ ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜிமினும் கடைசியில பெட்லயே வந்து விழுந்துடுறீங்க. என்னன்னா ஜிமின் தூக்கிட்டு தான் பெட்ல போட்டு ஓவர் ஆகி அங்கங்க கிஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு நடக்க வேண்டியதை எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க வந்து எந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஜிமின் பக்கத்துல நல்லா குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். நீங்களா நைட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பாரு அவனை அப்படின்ற மாதிரி நீங்களும் ஸோ சரி நம்ம போய் ட்ரெஸ்
குளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் போய் குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆயிட்டு வரீங்க. உங்க அம்மாவும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடி எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஷாக். அம்மா அம்மா மாதிரி பேசுமா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்னெல்லாமா கேக்குற, ஐயோ கடவுளே பெருமாளே நான் யார்கிட்ட போய் இதை சொல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு டிராமாட்டிக்கா ஒரு இது சீனே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா நீங்க போட சீனுக்கே வந்துட்டாரு. என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கேட்க, ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்களா. சரி நீ டயர்டா இல்லல்லம்மா. அப்பா சரிம்மா சரிம்மா நான் போய் நியூஸ் பேப்பர் படிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை போயிடுறாரு. அப்பதான் ஜிமின் நல்லா குளிச்சுட்டு வரான். வந்து வயன் நாளையிலேருந்து நம்ம திருப்பி காலேஜ் போக வேண்டியதாக இருக்கும், ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, ஓகே ஜிமின் நோ இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் போல் நீங்கள் கிளம்பி உங்கள் அத்தை வீட்டுக்கு ஐ மீன் ஜிமினோட வீட்டுக்கே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் கொஞ்சம் ஜாலியாக போகும், ஜிமினும் ஜாலியாக பேசிட்டு, இன்னைக்கு எதுவும் நடக்கலை, ஜாலியாக போகுது. அவனும் பேசுறான், நீங்களும் பேசுறீங்க, உங்களை பத்தி அவன் தெரிஞ்சுக்கலாம், அவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஜிமினுக்கு உங்களை பத்தி நிறைய தெரியும், பிகாஸ் அவன் ரொம்ப நாளா உங்களை பார்த்து ஜிமினுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஜிமினுக்கு ஏற்கனவே உங்களை பத்தி எல்லாமே தெரியும். ஸோ நீங்களும் வந்து ஜிமினை பத்தி உங்க க்ரஷ் வேற, ஸோ ஜிமினை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் தெரியாத மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களாமா, அந்த மாதிரி நீங்களும் கேட்டுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்க அத்தை தான், ஒய்யன் இதை சாப்பிடு அதை சாப்பிடு நல்லா சாப்பிடு, என்ன உங்க அம்மாவோட நான் நல்லா பாத்துக்கணும் சபதம் எடுத்து நான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இங்க ஜிமின் பெத்த புள்ள நான் இங்க ஒருத்தன் இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிமினோட ரியாக்ஷனை பாக்குறான். அப்ப ஜிமினோட அப்பா தான், எப்போ நம்ம வீட்டுக்கு மருமகான்னு ஒருத்தி வராளோ அப்பவே நம்ம அம்மாக்கெல்லாம் நம்மள மறந்துடுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லார் வீட்லயும் உங்க புள்ளையதான் ஒசத்தி வச்சு பேசுறாங்க, இங்க மட்டும்தான் புள்ளைய விட்டுட்டு மருமகளை தாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் தலையிலே கை வச்சுட்டு, சரி வந்து சொல்ல போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. போலாம், நான் பஸ் பிடிச்சி வந்துடுவா, அதெல்லாம் வேணாம் நீ வா நான் காலேஜ் கேட்டுக்கிட்ட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து கார்ல ஏறி நீங்களும் ஜிமினை தான் மைல்டான பாட்டு கேட்டு ரொமான்டிக்கான பாட்டு கேட்டே போறீங்க. இப்போ காலேஜ் கேட்டும் வந்துடுது. நீங்க ஒரு 1 மீட்டர் ஒரு 100 மீட்டருக்கு தள்ளியே உங்களை ட்ராப் பண்ணிட்டு, பார்த்து போவேன், நான் ஏற்கனவே இந்த காலேஜ்ல தான் ஜிமின் படிக்கிறேன், எனக்கு தெரியும் ஜிமின், போ ஜிமின் நீ வேற அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தாண்டி அப்படின்ற மாதிரி லுக் விட்டுட்டு அவனும் போயிடுறான் உள்ள. ஸோ நீங்களும் உள்ள வந்தோன்னா உங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறீங்க, மிஞ்சியும் யூனாவும் தான். இன்னும் வையன் ஃபர்ஸ்ட் நைட்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாளுங்களா. உங்களுக்கா, அடியே நானே இங்க பெண்டு நிமிர்ந்து வந்திருக்கேன், உங்களுக்கு வேற எப்படி போச்சுன்ற கேள்வி வேற வருதாடி. இன்னும் ஏன் வச்சு செஞ்சுட்டாரா சீனியர், உன் க்ரஷ் வேற லவ்வெல்லாம் சொல்லியிருப்பீங்க இந்நேரம் அப்படின்ற மாதிரி யூனா சொல்றாளா. உங்களுக்கா, அடி நான் எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சு எனக்கு மட்டும் தான் நீ தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க வேற ஒரு முறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸுக்கு போறீங்க. உங்க கிளாஸ் வந்து எப்படின்னா ஜிமின் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பீங்க. நீங்களும் ஜிமினும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீங்க உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அங்க வந்து நம்ம உங்களுக்கு வந்து நிறைய பேர் கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கிளாஸ்ல இருக்க எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து எல்லாருமே உங்கள்ட்ட பேசுறாங்க, என்னடி என்னாச்சு, ஏன் இத்தனை நாள் லீவ், வேற யாருக்கும் தெரியாது உங்களுக்கு கல்யாணம்னு, ஜஸ்ட் மிஞ்சி அண்ட் யூனாக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து நீங்களும் எல்லாத்தையும் இல்லடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் நடக்குது, நீங்களும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி எல்லா டீச்சர்ஸ் கேட்குறாங்க ஏன் வயன் வரல ஏன் வயன் வரலன்னு, நீங்களும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் போகுது. அப்போ அங்க ரோஷன் ஒரு பையன்தான், வயன் நீ இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீனா கொஞ்சம் கிரவுண்டுக்கு வரியா, அவன்கிட்ட பேசணும். இல்லை ரோஷன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லை வயன் 5 minutes தான் அப்படின்ற மாதிரி சொல்லு. சரி நான் வரேன், லஞ்ச் பிரேக்ல வந்தா ஓகேவா. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் போயிடுறான். அவன் சரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போறான். மிஞ்சி ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, மச்சான் அவன் சரியில்லை, அவன் என்னமோ வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடுறான், ஐ திங்க் அவன் உனக்கு ப்ரொப்போஸ் தான் பண்ண போறான், ஜிமின் சீனியர் பார்க்க போறாரு, அடிச்சு வெறுக்க போறாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஏண்டி அவன் வேற எதுக்காச்சும் கூப்பிடுவான்டி, எப்ப பார்த்தாலும் எனக்கு புத்தி கண்ட கருமத்திலே போகுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா, அதுக்கு மிஞ்சி வேணா பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ திரும்பிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே லஞ்ச் பிரேக்கும் வருது. ஸோ நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு போறீங்க. அங்க பார்த்தா ஒரு ஹார்ட் ஷேப்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே நிக்குது, ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே. எதுக்குடா அவங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க குறுக்குன்னு பார்த்துட்டே போறீங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினை பார்த்தா,
நம்ம டேயாங் தான் மச்சான். கிரவுண்ட்ல நம்ம நம்ம ஜூனியர் ரோஷன் பையன் இருக்கான்ல, அவன் யாருக்கும் ப்ரொபோஸ் பண்ண போறானாடா. அப்படியாடா? ஆமா ஜிமினு. சரி வா போய் பாத்துட்டு வந்துடலாமா, பைய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க 3 பேர் வரானுங்க, ஜேகே, ஜிமின், வி. அவனுங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா நீங்க தான் அந்த கிரௌடுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கா என்ன இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேர் ஆத்தி மச்சான் மச்சான் நான் பேசாம இழுத்துட்டு போயிடலாமாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவிய பார்த்து கேட்க, வருவான்னு நினைக்கிறியாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுங்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்க நீங்க தான் என்னாச்சு ரோஷன் கூப்பிட்டு இருந்தீங்க? இல்ல வயன், ஆக்சுவலி நீங்க இந்த காலேஜ்க்கு வந்ததே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களை அந்த ஜோவியலான கேரக்டர், இந்த ஒரு கியூட்டான ஸ்மைல். ரோஷன் என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஐ லவ் யூ வயன், என்னோட லைஃப் ஃபுல்லா நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உங்களுக்கா? ஐயோ, ஜிமின் மட்டும் இதை பார்த்துக்கூட சுத்தி சுத்தி பாக்குறேன். கரெக்டா ஜிமினும் உங்களை பாக்குறான், நீங்க ஜிமினை பாக்குறீங்க. ஜிமின் முறைக்கிறான், அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. உங்களுக்கு சரி சோழி முடிஞ்சு கல்யாணம் 2வது நாளே நான் படுக்க போலான்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டே வந்து பண்றாங்களா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன். இல்ல ரோஷன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள அங்கே ஜிமின் விறுவிறு நடந்தது ரோஷன் வாயிலே குத்துறான். உங்களுக்கா? ஜிமின் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க ரோஷன், அண்ணா என்ன பண்றீங்க? சீனியர் நான் தான் சொன்னேன்ல. ஜிமின் சீனியர் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் ஒரு ஜிமினை பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு பக்கம் ரோஷனை பிடிச்சிருக்கிறாங்க. செம்மடி ஜிமின் ரோஷனுக்கு வச்சுக்கிட்டே இருக்கான். பல்லுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு, பல்லு உடைஞ்சு. நீங்க என்ன பண்றீங்க? ஜிமினை அப்படியே காலரோட புடிச்சு இழுத்து அப்படியே லிப் லாக் பண்றீங்க. கெட்டவனே என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி நீங்க காலரை பிடிச்சிட்டே கேக்குறீங்களா? என்ன தைரியம் வந்தா அவன் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்? ஏன் நீ மேரிட் நீ யார்ட்டே சொல்லலையா நீ இன்ன வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறானா. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீ கோவத்துல பேசிட்டு இருக்க, வா நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பேசிக்கலாம். சொல்றது கேளு ஜிமின். வயன் நீ வாய மூடு. இங்க பாருங்கடா, கிரவுண்ட் என்ன ஆடிட்டோரியத்துல எல்லாரும் வந்து என்ன மீட் பண்ணுங்க. எல்லாருமே இருக்கணும், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா பசங்களும் இருக்கணும். இல்ல நான் இன்டர்காம்ல போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமின் கத்திட்டு ஆடிட்டோரியத்துக்கு போயிடுறான். உங்களுக்கு ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது இல்லாம ஐயோ இவன் வேற என்ன எழுதிய கூட்ட போறான்னு பதட்டமா வேற இருக்கு. நீங்க மிஞ்சியும் இவனாவை பார்த்துட்டு சோழி முடிஞ்சு. மிஞ்சி நீ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுடி. நான் தான் சொன்னேன், இந்த மிஞ்சியோட கணிப்பு என்னைக்கு தப்பா போனதே இல்லை வயன். ஐயோ இப்போ உனக்கு இது வேற முக்கியமாடி, வாடி அப்படின்ற மாதிரி இவனா மிஞ்சியும் உங்களே பிடிச்சி எழுதிட்டு போறான். ஸோ ஆடிட்டோரியம்ல எல்லா பசங்களும் ஜிம்மின் சொன்னதாலே வந்துடுறாங்க. வந்தா இங்க பாருங்க காய்ஸ், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஸோ எல்லாரும் நல்லா காதை திறந்து கேட்டுக்கோங்க, ஓகே? வயன் மேலே ஏறி வா அப்படின்ற மாதிரி சொல்லு. வேணாம் 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 அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறீங்க. மேல ஏறி வாடி அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே சொல்றானா. வந்து தொலைற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் இந்த ஸ்டேஜ்ல ஏறி போறீங்க. சோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜோவியலான கேரக்டர், கிளாஸ் டாப்பர், நல்லா படிக்கிற பொண்ணு. எஸ், வயன் மை ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். என்னுடைய வேர்ல்டேவை தான். எங்களுக்கு 2 days முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, ஓகே? எந்த பையனும் அவன் மேல கண்ணை வைக்க கூடாது. ஷீ இஸ் மைன், ஒன்லி மைன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கிஸ் பண்றான். உங்களுக்கு ஷாக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம வீமின் ஐ மீன் நம்ம டேக்குக்குலாம் 2 பேரும் மச்சான் சிக்கொண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஓன்னு ஊழ விடுறாங்க. உங்களுக்கு ஐயோ கடவுளே மானமே போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இல்ல, சந்தோஷமா வா போலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ அன்னைக்கு அப்படியே ஹாஃப் டேலயே நீங்க ஜிம்லையும் கூட்டு வந்துடுறீங்க. கூட்டு வந்துட்டு அத்தை உங்க பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க அத்தை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஜிமினோட அம்மா தோசை கரண்டி எடுத்துக்கிட்டு வராங்க. வா என்னம்மா மதியானத்து தோசை கரண்டி எடுத்துட்டு வர? என் மருமக சத்தம் கேட்டுச்சு, என்னடா பண்ணி தொலைஞ்ச? என்ன என் மருமகள் ஏதாச்சும் அடிச்சியா? அவனை இருடா அவனுக்கு டிக்கிய பழுக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி தோசை கரண்டி எடுத்துட்டு வராங்க. அம்மா 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 நான் எதுவும் பண்ணலமா, சொல்லுடி ஏன் பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி சரி அவன் உங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். அத்தை அத்தை இவன் என்ன தெரியுமா பண்ண, நல்லா அடிங்க அத்தை, அப்படியே அந்த டிக்கி பழுத்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? நீங்களும் அப்படியே உங்க அத்தை நடந்ததெல்லாம் சொல்றீங்க. அவங்களும் ஜிமினை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் உங்க மாமாவும் வராரு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி என்ஜாய் பண்றீங்க. அப்படியே உங்க லைஃபும் ஜாலியா போகுதுடா. அவ்வளவுதான், ஹாப்பி என்டிங்.